என்னடா சாக்காய் பாக்குறீங்க? நானு பல பேருக்கு இங்க புரியும். ஆமா கிழிச்சாரு. 300 ரூபாய் இதுல சேவ் பண்ண வேண்டியது. நம்ம வண்டி இனிமே நடேசன் சும்மா இருக்க மாட்டான்டா. வண்டி ஓட்ட போறேன். என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுனீங்க. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போச்சு. வேஸ்ட். உங்க காசுல நான் சோறு திங்கிறேனா? சண்டை போடாம வெளியே போக முடியாது போல இருக்கு. வீட்ல நீ டீயா போடுற? ஏன் அது டீ மாதிரியா இருக்கு? டென்ஷன் ஆகாதே, டென்ஷன் ஆகாத. இல்ல வாடகை வண்டி லைன் எடுத்து போட்டுருக்காரு. ஓனர் கிட்ட என்ன சொல்லுவாராமா? இது விலை என்ன தெரியுமா? 40,000 ரூபாய். முதல்ல எங்க திருநீங்க? நான் எதுக்குடா கடை வாங்கணும்? ஹாட் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன்டா. நடேசனோட சொந்த வண்டி. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. நின்னு போச்சு இல்ல? அந்த நகையை கொடுத்தேல்ல, அதை அடமானமா வச்சு அட்வான்ஸை போட்டு வண்டி எடுத்துட்டேன். போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், அவர் உங்ககிட்ட நகை வாங்கும் போதே சொன்னலண்ணே, நீதான் ஒரு பத்திரமா வச்சுக்க கேக்குறாருன்னு சொல்லி தூக்கி கொடுத்த. இப்ப பாத்தியா? முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். அவ எனக்கு கொடுத்தது. அதை விக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் எனக்கு 100% உரிமை இருக்கு. ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறீங்க? ஆமா எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. வருஷமா அந்த நகைய நேர்மையா பொறுப்பா பாதுகாத்து உங்ககிட்ட வந்து கொடுத்தல. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க கொடுக்குறீங்க? மாலையோட விட்டு வச்சிருக்காங்க, எங்க சந்தோஷப்படுங்க. பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நின்னுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க? நான் எதுக்குடா உங்களுக்கு நகையை கொடுக்கணும்? இது நல்லா இருக்குங்கறானே, அப்ப என்ன தின்னக்கா உனக்கு? ஏய் ஏய், நீ எங்க போற? இல்ல யோ அது எங்கம்மா எங்களுக்காக கொடுத்ததியா? அதை வச்சு நீ எப்படியே வண்டி வாங்குவ? உனக்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற? எரும மாடு மாதிரி இருக்கீங்க.